அனுப்பி வைக்கிறாரு. ராஜா அன்னைக்கு இரவே பிரம்மதேவன் கோயிலுக்கு வந்து ஊர் மக்களோட சேர்ந்து பிரம்மதேவனுக்கு மிகப்பெரிய பூஜை பண்றாரு. தன்னோட இளவரசன் வீட்டுக்கு திரும்ப வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அன்னைக்கு இரவு ராஜா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பிரம்மதேவர் தோன்றி, அரசே மகேந்திரவர்மா, உன்னுடைய இளவரசரை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. அவரை அவரே பார்த்துக் கொள்வார். இன்னும் 2 தினங்களில் அவர் வீடு வந்து சேருவார். நீ தைரியமாக இரு அப்படின்னு பிரம்மதேவர் கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. உடனே ராஜா கண்ணை முடிச்சு பாக்குறாரு. கடவுளையே வந்து நம்ம கனவுல சொன்னதுனால ராஜாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம். கடவுளே, நீங்களே வந்து என் கனவுல என் பையன் கிடைச்சிருவான்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ராஜா கையெடுத்து கும்பிடுறாரு. ஒரு நாள் அரசர் கோட்டையில நடந்து போயிட்டு இருக்கும் போது தூரத்துல தனது மகன் கண்ணன் ஓடி வரத பாக்குறாரு. மகனே கண்ணா, உனக்கு ஒன்னும் ஆகிடலையே? இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன். கண்ணா, அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்ச? எனக்கு தெரியலப்பா. நான் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த பாலடைஞ்ச அந்த மாளிகையில என்னை தவிர யாருமே இல்லை. உடனே நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அரசர் மகேந்திரவர்மனுக்கு ரொம்பவே சந்தோஷம்.